செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்ற வல்வில் ஓரி நிறைவு விழாவில் பங்கேற்ற சுற்றுலாப் பயணிகளின் அனுபவங்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வருங்கால தலைமுறையினரின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பொருட்டு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. உலகிலேயே விலை மதிப்பற்ற உணவாக கருதப்படுவது பிறந்த குழந்தைக்கு தாய் புகட்டும் முதல் உணவான தாய்ப்பால். குழந்தைகளுக்கான முதல் தடுப்பூசியும் இதுவே ஆகும். தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் 1 வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாய்ப்பால் புகட்டுவது ஒரு சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. குடும்பத்தினர், சமூகம், பணிபுரியும் இடத்தின் ஆதரவு மிக அவசியம். வேலைக்கு செல்கின்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள தற்போதைய காலகட்டத்தில் போதிய பேறுகால விடுப்பும் தாய்ப்பால் புகட்டுவதை ஆதரிக்கும். தாய்ப்பால் புகட்டும் தாய்க்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, போதுமான அளவு ஓய்வு, மன மகிழ்ச்சி நிறைந்த சூழலையும் அமைத்துக் கொடுப்பது குடும்பத்தினரின் கடமை என வலியுறுத்துகிறது சுகாதார அமைப்பு. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து பல்வேறு வகையான நோய்களை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கிறது என திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் சக்தி கணேசன் தெரிவித்தார். பிறந்த உடனே குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சுரக்கிறது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனோகுளோபின் ஏ, லாக்டோஃப்ரின், அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய நோய் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 நாளுக்கு அப்புறமா அந்த தாய்ப்பால் மாற்றம் பெறும். வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் கிடைக்கும். அப்போதான் குழந்தையோட உடல் எடை கூடும். இந்த தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் டிசீஸ். அதாவது இந்த சக்கரை நோய், சில வகையான கேன்சர் கூட இதனால தடுக்கப்படுது, ரத்த புற்றுநோயும் கூட இதனால தடுக்கப்படலாம். 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. அது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். தாய்ப்பால் நீங்க குறைஞ்சபட்சம் 2 வயது வரைக்கும் கொடுக்கணும். மருத்துவர்களின் அறிவுரைப்படி தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவோம் என தாய்மார்கள் தெரிவித்தனர். மாட்டுப்பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கெட்டது, வயிறு கெட்டுடும். குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். பிறந்த உடனே இந்த சக்கரை தண்ணி, அந்த கை விரல் அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த 6 மாசமும் தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லி டாக்டர் கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்போ அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கேன். பாப்பா எனக்கு பிறந்த 5 நாள் ஆகுது. பிறந்து உடனே தாய்ப்பால் தான் கொடுக்க சொன்னாங்க. தாய்ப்பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். என் குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எந்த பாலும் கொடுக்க மாட்டேன். அதில் தான் அதிகமான சத்து இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்ற வல்வில் ஓரி நிறைவு விழாவில் கலந்து கொண்ட சுற்றுலாப் பயணிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் இந்த வல்வில் ஓரி விழா, அந்த மலர் கண்காட்சியெல்லாம் பார்க்க வந்தோம். கொல்லிமலை இந்த கண்காட்சிகளை எல்லாம் பார்க்க வந்தோம். நல்லா கவர்மெண்ட் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய மலர் கண்காட்சிகள், 50,000 மலர்களை கொண்டெல்லாம் நிறைய ஆக்டோபஸ், நிறைய விலங்கு உருவங்கள்லாம் அழகழகாக செஞ்சுருக்குறாங்க. நிறைய அரிய வகை மூலிகைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நிறைய பல வகைகள்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கவர்மெண்ட் நல்லா எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய விலங்கினங்கள், ஒரிஜினலான புலியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சிறுத்தைகள்லாம் பழங்கால விலங்கினங்கள்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தது. நன்றி. வணக்கம், நான் சஷ்மிதா, பரமத்திலிருந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே நிறைய கண்காட்சி பார்க்க வந்திருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட வந்திருக்கோம். நிறைய அரிய வகை தானியங்களை பார்த்தோம், புழுப்பூச்சி வகைகளை பார்த்தோம். நான் முன்ன பின்ன பார்க்காத நிறையா விலங்கினங்களை எல்லாம் பார்த்தோம். மிளகு, சிறுதானிய வகைகள்லாம் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியது எல்லாமே இங்கே கிடச்சிச்சு. அதே மாதிரி புளியை பதப்படுத்தி வச்சுருந்தது அதை கண்டு நான் ரொம்ப வியந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் வேளாண் துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு வினய் மோகன் குவாத்ரா தில்லியில் சந்தித்து பேசினார்.
இந்தியா ஜப்பான் இடையே தில்லியில் நடைபெற்ற கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை நனவாக்கும் வகையில் 8 தேசிய அதிவேக சாலை வழித்தடங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாக 4.42 கோடி மனித நாட்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 14வது தேசிய உடல் உறுப்பு தான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் முதல் இதய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றியுடன் நடத்தப்பட்டதன் நினைவாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் அது தொடர்பான கையேடு மற்றும் வழிமுறைகள் ஆகியவற்றை வெளியிட்டார். பாரத ஸ்டேட் வங்கியின் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்களை பெற குறிப்பிட்ட கோப்பை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று பகிரப்படும் குறுஞ்செய்திகள் உண்மைக்கு மாறானது என்றும் இதுபோன்ற செய்திகளை வங்கி வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற எத்தகைய கோப்புகளையோ இணைப்புகளையோ பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் அதிக அளவு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கரையோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் மாநில தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா. அவர் பேசும்போது, காவேரி ஆற்றுல இப்போ சுமார் 1.5 லட்சம் கியூசெக்ஸ் தண்ணீர் நம்ம மேட்டூர் அணையிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே நம்ம ஒரு 2 லட்சம் கியூசெக்ஸ் வரை ரிலீஸ் பண்ண தண்ணீரோட அஃபெக்ட் கடைமடை பகுதி, அதாவது கொள்ளிடம் ரிவரில் மயிலாடுதுறை கடலூருக்கு இனிமேல் போய் சேரும். அங்கே இதுவரைக்கும் கடலூரில் பார்த்தா அது சுமார் 70,000 கியூசெக்ஸ் போயிருக்கு. ஸோ அதில் இப்போது கரூர், நாமக்கல், ஈரோடு, தஞ்சாவூர் இந்த 4 மாவட்டங்களில் ஒரு 26 முகாம்கள் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த 26 முகாம்களில் 1571 பேர் தங்குறாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர், இந்த மயிலாடுதுறை, கடலூர் இந்த 3 மாவட்டங்களில் அங்கே எந்தெந்த பகுதியில் ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் கியூசெக்ஸ் தண்ணி வரப்போ எந்தெந்த பகுதியில் எந்தெந்த குக்கிராமங்களில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தண்ணி வர்றதுக்கு வெயிட் பண்ணாமல் முன்னெச்சரிக்கையாக மக்களை அந்த பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த முகாம்களில் அனைத்து வசதிகள், அதாவது குடிநீர், சாப்பாடு, இந்த சானிடேஷன், டாய்லெட்ஸ், மரத்து, அனைத்து லைட்டு, ஜெனரேட்டர் எல்லா வசதிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்காக கூட அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் அதுக்காக தேவையான தீவனம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு எந்த மாதிரி ஒரு சிரமங்கள் இல்லாமல் இருக்கணும், அதுதான் அரசாங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு முகாமுக்கு ஒரு தஹசில்தார் அல்லது ஒரு டிப்டி கலெக்டர் லெவலில் ஒரு ஆஃபீஸர் அங்கே டெப்யூட் பண்ணி மக்களுக்கு தேவையான வசதிகள் உறுதி செய்யறதுக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் அங்கே பார்க்குறாங்க. இந்த வருஷம் நம்ம எப்படி அந்த ஒரு பேரிட்டர், ஃப்ளட்ஸ் இதெல்லாம் வரப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாக அனைத்து ஏற்பாடுகள், உதாரணமாக மழை இருந்தால் அதில் ஃப்ளட்டு அதெல்லாம் நம்ம அதுக்கு நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வழியாக தண்ணி வடிணும். ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தால், உதாரணமாக போன வருஷம் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தது, இந்த மாதிரி மழை இருந்தால் நம்ம எப்படியும் அங்கங்கே தண்ணி தேங்க தான் ஆகும். கொஞ்சம் தேர்வுகளில் தண்ணி கட்டாயமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பொதுமக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது. உடனுக்கு உடன் எப்போ தேவை இருக்கோ பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் பொதுமக்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ அதனால் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், அனைத்து பகுதியில் அட்வான்ஸில் சுமார் சென்னை மாநகர் பொறுத்தவரையில் ஒரு 20 டீசென்ட்ரலைஸ் லெவலில் ஒரு 20 சென்டர்ஸ் இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 20 இடங்களில் அனைத்து பொருட்கள், உதாரணமாக ஒரு மில்க் பவுடர், அங்கே தேவையான பம்ப்ஸு, படகுகள், ஆட்கள், அது எல்லாமே அங்கே இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே ஜங்ஷன் பாக்ஸ், ஒரு ஃப்ளட் வந்த உடனே பவர் சப்ளை போகுது. பவர் சப்ளை எதுக்கு போகுதுன்னா அந்த கீழே அந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் கீழே லெவலில் இருக்குது, அதோட லெவல் ரேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் எங்கள் ஃபோக்கஸ் இந்த ஒரு ஃப்ளட்டுக்கு ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக அரேஞ்ச் பண்ணணும். அதை அரேஞ்ச் பண்ணி இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.